நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரிஜினல் 7.1 நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையரில் வந்து டிஃபால்ட்டே வந்து உங்களுக்கு 7.1 ட்ராக் இருக்கிற ஒரு ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பண்ணுறப்போ வந்து ஆப்டிக்கல் டு 7.1 என்கோடர் போர்டு மட்டும்தான் ரெடியாக இருக்குது. அதனால் அந்த போர்டை வச்சு நான் வந்து கண்ட்ரோல் டைப்பில் ஆம்ப்ளிஃபையர் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கு தனியாக வால்யூம் கண்ட்ரோல், அது போக ரியர், பேக் சரவுண்ட், சென்டர், சப், பேஸ், ட்ரபிள், இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்துடும். ரைட் சைடு இருக்கிறது வந்து மாஸ்டர் என்கோடர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இன்புட் இருக்குது. டிஃபால்ட்டாகவே வந்து ஆம்ப்ளி இன்பில்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ இன்புட் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்குறேன். மூணாவது ஆப்ஷன் வந்து 7.1 நீங்கள் எனேபிள் பண்ணுறப்போ, அதாவது 7.1 செலக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆப்டிக்கல் போர்டிலிருந்து இன்புட் எடுத்துக்கும். அது போக வந்து யூஎஸ்பி ஜாக்கில் வந்து நீங்கள் பென்ட்ரைவ் போட்டு நீங்கள் யூஎஸ்பி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்பில்டாகவே வந்து ப்ளூடூத் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறேன். இது வந்து மியூசிக் லெவல் இண்டிகேட்டர். நிறைய பேர் வந்து வியூ மீட்டர் கேட்குறாங்க. ஆனால் வியூ மீட்டர் வந்து இப்போதைக்கு வந்து என்னால் ரெடி பண்ண முடியல. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து டான்சிங் லைட்டோட போட்டிருக்கிறேன். இன்டீரியர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 16ல் 3 இன்ச் டெப்த்து கோரில் போட்டிருக்கிறேன். அதாவது 18 ஆம்பியர் எல்டி அப்படி இல்லைன்னா 15 ஆம்பியரில் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கிறேன். கெப்பாசிட்டர் வந்து சாம்ஹாவில் 10,000 மைக்ரோஃபாரட் 6 கெப்பாசிட்டர் போட்டிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக் போர்டில் வந்து என்னென்ன ஆப்ஷனல் இந்த ப்ரோலாஜிக் போர்டில் வந்து நிறைய வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆப்டிக்கலை பார்த்துடலாம். இந்த ஆப்டிக்கல் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் இன்புட்டும் 2 கோஆக்சியல் இன்புட்டும் ஆப்ஷனல் கொடுத்துருக்குறேன். இது வந்து ஆப்டிக்கல் செலக்டர் சுவிட்சு. ஆப்டிக்கல் சென்டரில் வச்சிங்க அப்படின்னா கோஆக்சியல் 1, ரைட் சைடுனா கோஆக்சியல் 2 ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி வச்சுருக்கிறேன். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சிக்னல் டிடெக்ட் ஆகுது அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து ப்ளூ கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகும். இந்த லைட் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக பிளிங்க் ஆகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் டிடெக்ட் ஆன மாதிரி அது ஐடென்டிஃபை பண்ணும். இதுதான் வந்து டிஃபால்ட்டாக வந்து 7.1ல் என்கோட் பண்ணி வர்ற அவுட்புட். இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட், பேக் ரைட், பேக் லெஃப்ட், சப்வூஃபர், சென்டர், சரவுண்ட் ரைட், சரவுண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட், தென் ஃப்ரண்ட் ரைட், லெஃப்ட். இதுதான் வந்து 7.1 அவுட்புட். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா 5.1 போர்டில் வந்து 2 சேனல் வந்து அடிஷ்னலாக எடுத்து, அதாவது 3D போர்டு அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரிஜினல் 7.1 கிடையாது. இந்த மாதிரி வந்து போர்டிலிருந்து டிஃபால்ட்டாக வந்து 7.1 ட்ராக் வந்து வெளியில் வரணும். இதுதான் வந்து ஒரிஜினல் 7.1 போர்டு. இப்போதைக்கு வந்து இந்த போர்டு மட்டும் ரெடியாக இருக்குது. இந்த போர்டு வந்து ஆக்சுவலாக இம்போர்ட்டட் போர்டு கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் மேக். அதுவும் நம்ம லோக்கல் ஏரியாவில் டிசைன் பண்ண போர்டு இது. இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த போர்டு டெவலப் ஆகி ரிமோட் கிட்டாக வரப்போகுது. இப்போதைக்கு வந்து இந்த 7.1 என்கோடர் ரெடி ஆனதுனால இதை வச்சு நான் ஆம்ப்ளிஃபையர் போர்டு போட்டிருக்கிறேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலாக் இன்புட் கொடுக்குறப்ப எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இதிலிருந்து 7.1 வர்றப்போ வந்து அது வந்து 7.1 டிஃபால்ட்டே வந்துடும். ஆனால் வந்து நீங்கள் அனலாகில் ப்ளே பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அனலாக்லேயும் வந்து 5.1 ட்ராக் மட்டும்தான் வெளியில் வரும். இப்போ வந்து 7.1 தேவைப்படணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு அடிஷ்னலாக வந்து ஒரு 3D போர்டு வந்து நான் சப்போர்ட்காக வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே வந்து உங்களுக்கு பொட்டன்ஷியோ மீட்டரை வச்சு கண்ட்ரோல் பண்ணாமல் 1406 அப்படின்ற இந்த ஐசி வச்சு நான் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன். இதனால் வந்து உங்களுக்கு வால்யூம் வந்து அக்யூரேட்டாக ஏறும் இறங்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்கு வந்து டிப் 41, 42 போட்டிருக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை வோல்ட் வந்தாலும் லோ வோல்ட் வந்தாலும் அவுட்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கும். அது போக பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரபிளுக்கும் வந்து ஐசி யூஸ் பண்ணியிருக்கிறேன். சப்புக்கு வந்து TLO 84 போட்டிருக்கிறேன். 5.1ல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டீரியோ இன்புட் கொடுத்தாலும் 5.1 இன்புட் கொடுத்தாலும் செலக்ட் பண்ணுறதுக்காக ஸ்விட்சிங் ஐசி யூஸ் பண்ணியிருக்குது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்சிங் கண்ட்ரோல் இல்லாமல் வந்து அடிஷ்னலாக 2 சேனலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ரிலே வந்து அடிஷ்னலாக இருக்குது. அது போக ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 சேனலுக்கு வச்சிருப்பேன். 7.1 ட்ராக்னால மொத்தம் 8 சேனல் அவுட்புட் வருது. ஒவ்வொரு ரிலேக்கு வந்து 2 சேனல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மொத்தம் வந்து 4 ரிலே யூஸ் பண்ணியிருக்கிறேன். சப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 மாஸ்ஃபெட் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது போக வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சேனலுக்கும் 2 மாஸ்ஃபெட் போட்டிருக்கிறேன். எல்லாமே வந்து Toshiba 52001943 தான். ஒவ்வொரு சேனலுக்கும் 2 மொத்தம் வந்து 7 சேனலுக்கு வந்து 14 மாஸ்ஃபெட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சப்புக்கு மட்டும் 6 மாஸ்ஃபெட் இருக்குது. கூலர் ஃபேனில் வந்து
ஹை ஸ்பீட் கூலர் ஃபேன் போட்டிருக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு ஹீட் அதிகமாக வரும் இந்த ஆம்பில். அதனால் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து ஹை ஸ்பீட் அதை ரெடியூஸ் பண்ணுறதுனால ஹை ஸ்பீடு ஃபேன் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்பில் வந்து டிசைனிங் வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண போகிறேன். அடுத்த டிசைன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக வரும். டான்சிங் லைட்லேருந்து மற்ற கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணிக்கிறேன். இந்த ஆம்பிளிஃபையரோட ஃபியூச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆப்டிக்கல் கோஆக்சல் பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது வந்து 7.1 கன்வெர்ட் பண்ணிக்கும். அது போக வந்து 5.1 கொடுத்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக 5.1 மாறிக்கும். இதில் வந்து இன்னொரு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 7.1 CHன்னு போட்டிருக்கிற இந்த ஜம்பரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆம்ப் வந்து 5.1 ட்ராக்கில் கேட்டுக்கலாம். இந்த ஜம்பர் வந்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7.1 ட்ராக் பண்ணிக்கலாம். அது போக வந்து டெஸ்ட் டோன் அப்படின்றக்காக வந்து ஒரு ஆப்ஷனல் கொடுத்துருக்குறேன். இது வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு சேனலில் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத வந்து இந்த ஆப்டிக்கல் போர்ட்லேருந்து வர அவுட்புட்டும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து இப்படி ஷார்ட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு சேனலும் ஃப்ரண்ட் லெஃப்ட்டில் ஆரம்பித்து ஒவ்வொரு சேனலுக்கும் தனித்தனியாக வந்து டெஸ்ட் டோன் வரும். அந்த டோனை வச்சு நீங்கள் வந்து 7.1 ட்ராக் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷனலாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வித்தின் 1 or 2 monthஸில் வந்து 7.1 ஒரிஜினல் 7.1 வந்து ரிமோட் கிட்டோட ஆம்பிளிஃபையர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கமெண்ட்டில் வந்து தெரிவிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஆம்பிளிஃபையர் டிசைனில் வந்து ஏதாவது மாடிஃபை நான் பண்ண வேண்டியது இருக்குது, இது வந்து கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஃபீட்பேக் இருந்தாலும் அதை எனக்கு பண்ணுங்கள். ஏன்னா கேட்டிங்கன்னா என்னோடய குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு ஆம்ப் வந்து ரெடியாக இருக்குது. அதுவும் வந்து கூடிய சீக்கிரத்தில் வீடியோவில் வரப்போகுது. அதுக்கடுத்து ஹையர் எண்டுன்னு பார்த்தீங்கன்னா 7.1 ரிமோட் கிட் வருது. இதுக்கு இடையில வந்து இன்னொரு 2 மாடல் வந்து மேனுவல் கண்ட்ரோல் வரப்போகுது. அது அடுத்த வீடியோவில் என்னங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.